நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் விஷ்ணுவுக்கு புத்திரரான வரலாறு குறித்து தான் சேவிக்கின்றோம். ஜனமேஜயர் உலகங்களில் சாங்கியம், யோகம், பஞ்சராத்திரம், வேதத்தின் ஆரண்யகம் என்கின்ற இந்த சாஸ்திரங்கள் வழங்குகின்றன. வைசம்பாயனரே, இவைகள் ஒன்றை பற்றியவையா, பலவற்றை பற்றினவையா? என்னால் கேட்கப்பட்ட நீர் இதற்கு பதில் சொல்லும். கிரமமாக இவைகளின் வரலாற்றையும் சொல்லும். விகாரத்தை அடைந்தவனான புருஷன் புருஷோத்தமரான பரமாத்மாவை எப்படி அடைவான் என்று கேட்டார். அதற்கு வைசம்பாயனர் அதிகமாக அறிந்தவரும் சிறந்தவரும் மிகவும் உதாரரும் நல்ல மனமுள்ளவரும் சத்தியவதியானவள் பராசரரிடமிருந்து துவீபத்தின் மத்தியில் பெற்ற புத்திரரும் அஞ்ஞானமாகிற இருளை நாசம் செய்கிறவருமான அந்த வியாச முனிவருக்கு நமஸ்காரம். பிதாமகருக்கு முந்தின நாராயணர் முதற்கொண்டு ஆறாமவரும் மகிழ்ச்சிக்குரிய சம்பத்தோடு கூடினவரும் நாராயணருடைய அம்சத்தால் உண்டானவரும் ஒரே புத்திரரும் துவைபாயனரும் வேதங்களுக்கு பெரிய நிதியாக சொல்லப்படுகிறவரும் மகாத்மாவும் ஜனனமற்றவரும் அனாதியுமான அந்த வியாசரை ஆதி காலங்களில் பெரிய ஐஸ்வர்யமுடையவரும் உதாரமான தேஜஸ் உள்ளவருமான நாராயணருடைய புத்திரராக சிருஷ்டித்தார் என்று சொன்னார். அதற்கு ஜனமேஜயர், வைசம்பாயனரே, முன்பு நீரே வசிஷ்டருடைய புத்திரர் சக்தி, சக்தியின் புத்திரர் பராசரர், பராசரரின் புத்திரர் கிருஷ்ண துவைபாய முனிவர் என்று உற்பத்தி சொன்னீர். நீர் தாமே மீண்டும் இவரை நாராயணருடைய புத்திரராக சொல்லுகிறீர். அளவற்ற தேஜஸுடைய வியாசருடைய முந்தின ஜென்மமானது எப்படிப்பட்டது? நாராயணரிடமிருந்து உண்டான ஜென்மத்தை சொல்லும் என்று கேட்க வைசம்பாயனர் சொல்ல ஆரம்பித்தார். ஜனமேஜயரே, வேதத்தின் அர்த்தத்தை உணர்ந்தவரும் தர்மத்தில் சிறந்தவரும் தவத்திற்கு இருப்பிடமும் எனக்கு குருவும் ஞான நிஷ்டரும் இமயமலையின் தாழ்வரையில் இருப்பவரும் பாரதம் என்கிற சரித்திரத்தை செய்துவிட்டு தவத்தால் சிரமத்தை அடைந்தவரும் புத்திசாலியுமான வியாசருக்கு அப்பொழுது சுமந்து, ஜெய்மினி, மிகவும் பலமான விரதமுடைய பைலர், 4வது சிஷ்யனான நான், வியாசபுத்திரரான சுகர் ஆகிய நாங்கள் ஜாக்கிரதையுடன் சுஷ்ரிசை செய்து கொண்டிருந்தோம். சாங்கமான வேதங்களையும் பாரதத்தின் அர்த்தங்களையும் முழுவதும் ஆவர்த்தி செய்கின்றவரான வியாச முனிவர் இமயமலையின் தாழ்வரையில் உத்தமர்களான இந்த 5 சிஷ்யர்களாலே சூழப்பட்டு பூதங்களால் சூழப்பட்ட ஈஸ்வரர் போல விளங்கினர். ஒரு மனமுடையவரும் அடக்கமுடையவருமான அவரை நாங்கள் அடுத்ததாக உபாசித்தோம். பிறகு ஒரு கதையின் மத்தியில் வேதியர்களில் சிறந்தவரான அவரை நாங்கள் வேதார்த்தங்களையும் பாரதத்தின் அர்த்தங்களையும் அப்படி போலவே நாராயணனிடமிருந்து உண்டான ஜென்மத்தையும் கேட்டோம். தத்துவத்தை உணர்ந்த அவர் முந்தி வேதங்களின் அர்த்தங்களையும் பாரதத்தின் அர்த்தங்களையும் சொல்லிவிட்டு நாராயணனிடமிருந்தும் உண்டான இந்த ஜென்மத்தை சொல்வதற்கு ஆரம்பித்தார். வியாசர் ஆதி காலத்தினால் உண்டான உத்தமமும் ரிஷியை பற்றியதும் என்னால் தவத்தால் அறியப்பட்டதுமான இந்த சிறந்த சரித்திரத்தை கேளுங்கள். 7வது பிரம்மாவின் காலத்தில் பிரஜைகளுடைய சிருஷ்டியானது உண்டான பொழுது மகா யோகியும் சுப அசுபங்கள் அற்றவரும் அளவற்ற காந்தி உடையவருமான நாராயணரானவர் முதலில் நாபியில் இருந்தும் பிரம்மாவை படைத்தார். பிறகு பிரம்மா
ஆவிர்பவித்தார். அப்பொழுது அந்த பிரம்மாவை பார்த்து நாராயணர், பிரம்மாவே, பிரஜைகளின் சிருஷ்டியை செய்கிறவரும் பிரபுவுமான நீர், என்னுடைய நாபிலிருந்து உண்டானீர். பண்டித பாமரர்களுடன் கூடின பலவிதமான பிரஜைகளை நீர் சிருஷ்டியும் என்று சொன்னார். இவ்வாறு சொல்லப்பட்டவரான அந்த பிரம்மா பிரவൃத்தி இல்லாதவரும் கவலையால் மனத்தில் வியாக்குலத்தை அடைந்தவருமாகி வரங்களை அளிப்பவரும் தேவரும் ஈஸ்வரருமான ஹரியை பார்த்து, பிரஜைகளை சிருஷ்டி செய்வதற்கு எனக்கு சக்தி ஏதும், உமக்கு நமஸ்காரம். நான் பிரஜை இல்லாதவன், மேலே எது செய்ய வேண்டியதோ அதை செய்யும் என்று சொன்னார். இவ்வாறு சொல்லப்பட்டவரும் தேவர்களுக்கு ஈஸ்வரும் புத்திமான்களில் சிறந்தவருமான அந்த பகவான் உடனே மறைந்தவராகி பிறகு புத்தியை நினைத்தார். உடனே புத்தியானவள் ஸ்வரூபத்தோடு பிரபுவான ஹரியின் பக்கத்தில் நின்றாள். அப்பொழுது தாம் யோகமற்றவராய் இருக்கிற ஹரியானவர் இந்த புத்தியை யோகத்தோடு சேர்ப்பித்தார். அந்த புத்தியானவள் ஐஸ்வர்ய யோகத்தோடு இருப்பவளும் நடை உள்ளவளுமாய் இருக்கையில் பிரபுவும் விகாரமற்றவருமான அந்த தேவர் அவளை பார்த்து, உலகத்தின் படைப்பாகி இருக்கிற காரிய சித்தியின் பொருட்டு பிரம்மாவனிடம் பிரவேசிக்க கடவாய் எனும் பேச்சாக சொன்னார். உடனே ஈஸ்வரரால் கட்டளையிடப்பட்ட அந்த புத்தியானவள் சீக்கிரமாக அவரிடம் சென்றாள். பிறகு அந்த ஹரியானவர் புத்தியோடு கூடின அந்த பிரம்மாவை மீண்டும் பார்த்தார். மீண்டும் பலவிதமான இந்த பிரஜைகளை சிருஷ்டியும் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த பிரம்மா அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு ஹரியனுடைய ஆக்னியை அந்த சிரத்தாலே வகித்தார். பகவானான அந்த நாராயணர் இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த இடத்திலேயே மறைந்தார். பிறகு ஒரு முகூர்த்த காலத்தில் தேவனென்று பெயருடைய ஆக்கிருதியானது இவரை அடைந்தது. அந்த ஆக்கிருதியை அடைந்து அதனுடன் ஒன்றாய் இருக்கும் தன்மையை அடைந்தவரானார். அப்பொழுது உடனே இவருக்கு மீண்டும் வேறு புத்தியானது உண்டாயிற்று. மேலான ஸ்தானத்தில் இருக்கிற பிரம்மாவினாலே தைத்தியர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள், ராட்சதர்கள் இவர்களுடைய சங்கங்களால் நிரம்பி இருக்கிற இந்த எல்லா பிரஜைகளும் சிருஷ்டிக்கப்பட்டன. இந்த பூமியானவள் பார்த்தால் வியாபிக்கப்பட்டு, அதாவது பாரத்தால் வியாபிக்கப்பட்டு இறக்கப்பட்ட தக்கவளானாள். பாரில் பலசாலிகளான அநேக தைத்தியர்களும் தானவர்களும் ராட்சசர்களும் உண்டானார்கள். தவத்தை செய்து உத்தமமான வரங்களையும் அடைவார்கள். வரதானத்தால் கொடுத்தவர்களான அவர்கள் எல்லாரும் அவசியம் தேவ சங்கங்களையும் தவத்தையே தனமாக உடைய முனிவர்களையும் பீடிப்பார்கள். அப்பொழுது நான், இந்த பாரத்தை இறக்குதலானது நியாயமாகும். பிறகு பூமியில் கிரமமாக அநேக அவதாரங்களாலே துஷ்டர்களுடைய நிர்கிரகத்தினாலும் சாதுக்களுடைய அனுகிரகத்தினாலும் இறங்கத்தக்கவளும் சத்தியமானவளுமான இந்த பூமியானவள் நிலைத்திருப்பாள். பாதாளத்தில் இருக்கிற சர்ப்பரூபமான என்னாலே இவள் தரிக்கப்படுகிறாள் அல்லவா? என்னால் தரிக்கப்பட்டு சாராசனமான எல்லா ஜகத்தையும் தரிக்கிறாள். ஆகையால் அவதாரத்தை அடைந்து பூமியினுடைய ரட்சணத்தை செய்வேன் என்று இவ்வாறு ஆலோசித்து பகவானான அந்த மதுசூதனர் அவதாரத்தின் உற்பத்தியின் பொருட்டு வராக ரூபம், நரசிம்ம ரூபம், வாமன ரூபம், அப்படி போலவே மனுஷ ரூபமாகிய அநேக ரூபங்களை இவைகளாலே நான் தேவ சத்துருக்களான அந்த துஷ்டர்களை கொல்ல வேண்டும் என்று சிருஷ்டித்தார். மேற்கொண்டு என்ன ஆயிற்று என்பதை நாளை சந்திக்கும் போது சேவிக்கலாம். நமஸ்காரம்.